Hello guys, என் பேரு நாகபிரசாத் and welcome to the channel You Are a Physicist. இன்னைக்கு நான் உங்களுக்கு ஆல்பர்ட்டை இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன். Hello guys. ஆல்பர்ட் வந்துட்டு நம்ம செஷனோட ஒரு இமேஜினரி லிசனர். ஆல்பர்ட் நம்ம கூடயே நம்ம செஷனை வந்துட்டு லிசன் பண்ணிட்டு இருப்பாரு. அவருக்கு எதுவும் டவுட்னா நம்ம கிட்ட வந்துட்டு இடையில செஷனுக்கு இடையில வந்து கேட்பாரு. அவருக்கு நம்ம வந்துட்டு டவுட்டை சால்வ் பண்ணணும். ஆல்பர்ட் வந்துட்டு நம்ம செஷனுக்கு இடையில வருவார், ரிட்டர்ன் ஆவார். ரிட்டர்ன் வந்து நம்மகிட்ட டவுட் கேட்பாரு. அது வரைக்கும் பை பை ஆல்பர்ட். ஓகே, இது என்ன சீரீஸ்னா என்சிஆர்டி மேத்தமேட்டிக்ஸ் கிளாஸ் 12 சீரீஸ் தான். இந்த சீரீஸில் நம்ம கவர் பண்ண போகிறது என்சிஆர்டி மேத்தமேட்டிக்ஸ் கிளாஸ் 12 புக்கோட சாப்டர்ஸ் அண்ட் டாபிக்ஸ் தான் கவர் பண்ண போகிறோம். அதில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சாப்டர் என்னென்னா சாப்டர் 1 ரிலேஷன்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ். இந்த சாப்டரில் இன்றைக்கி பார்க்க போகிறது செக்ஷன் 1.1 இன்ட்ரடக்ஷன் செக்ஷன் தான். இது இன்ட்ரடக்ஷன் செக்ஷனால் பெருசாக எதுவும் இருக்காது. நம்ம கிளாஸ் 11ல் படித்ததோட ஒரு ரீகால் செஷனாக தான் இது இருக்க போகுது. ஓகே, ஃபர்ஸ்ட் ரிலேஷன் அப்படின்னா என்ன? ரிலேஷன் ஃப்ரம் அ செட் A to a set B is any subset of a Cartesian product A cross B. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ நம்மகிட்ட ரெண்டு செட் இருக்குன்னு வச்சுக்கோங்க. செட் A 1 2 3 அண்ட் செட் B வந்துட்டு ஏபின்னு இருக்குது. இப்போ நம்ம வந்துட்டு A cross B செட் எடுக்கிறோம். A cross B செட் எப்படி இருக்குன்னா, இந்த ஃபஸ்ட்டு செட்டும் செகண்ட் செட்டும் மல்டிப்ளை பண்ணுற மாதிரி, நம்ம இந்த ப்ராக்கெட்டுக்குள்ளே தான் மல்டிப்ளை பண்ணுவோம்ல, அந்த மாதிரி ஒன்று கூட ஒன்று வச்சு பண்ணுறோம். அதாவது 1A ஒன்று இருக்கும், அப்புறம் 1Bன்னு ஒன்று இருக்கும், அப்புறம் 2Aன்னு ஒன்று இருக்கும், 2Bன்னு ஒன்று இருக்கும், சப்செட் இருக்கும், அப்புறம் 3Aன்னு இருக்கும், 3Bன்னு ஒரு சப்செட் இருக்கும். இப்போ இந்த சப்செட்டில் ரிலேஷன்னா என்னென்னா, இதுலேருந்து நம்ம எதை பிக் பண்ணாலும் அது ஒரு ரிலேஷன் தான். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்ம ஒரு 1A 2B அண்ட் 3A மட்டும் இந்த சப்செட்டை மட்டும் எடுத்துக்கிறோம். அது ஒரு ரிலேஷன். அப்படின்னா இங்கே என்ன சொல்ல வராங்கன்னா, ரிலேஷனுங்கிறது நம்மளோட A கிராஸ் B ஒன்று ஒரு செட் இருக்கும்ல, அந்த செட்டோட ஏதாவது சில சப்செட்ஸாக இருக்கலாம் அப்படின்னு சொல்ல வராங்க. A அண்ட் B செட்டை வந்துட்டு நம்ம A கிராஸ் பியாக வந்துட்டு கன்வெர்ட் பண்ணும்போது அதுலேருந்து வர எந்த சப்செட்டும் ரிலேஷனுக்குள்ளே வரலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஃபங்க்ஷன். A function is a special type of relation in which every element of the domain is associated with exactly one element of codomain. அதாவது இது எப்படி சொல்லலாம்னா, இப்போ வந்துட்டு நம்மக்கிட்ட ஒரு ஃபங்க்ஷன் இருக்குன்னு வச்சுங்க. அதாவது ஃபஸ்ட்டு இருக்கிற வேல்யூ வந்துட்டு டொமைன், செகண்ட் இருக்கிற வேல்யூ வந்துட்டு கோடொமைன். இந்த இதில் ஃபங்க்ஷனுங்கிறது எப்படி இருக்கணும்னா, டொமைன் வந்துட்டு எக்ஸாக்டாக ஒரு டொமைன் மட்டும்தான் இருக்கணும். அந்த ஒரு டொமைன் தான் கோடொமைனில் போயிட்டு மேட்ச் ஆகணும். அந்த இதில் ரெண்டு டொமைன்ஸ் வந்துட்டு ஒரே கோடொமைனில் மேட்ச் ஆகக்கூடாது. அதாவது இந்த மாதிரி இங்கே பாருங்கள், 1 ரிப்பீட் ஆகுது பாருங்கள், டொமைன் ரிப்பீட் ஆகுது. 1A 1Bன்னு இருக்குது, 2C அப்படின்னு இருக்குது. ஆனால் ஃபஸ்ட்டு ஒன்றில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 1A 2B 3Aன்னு இருக்குது. அந்த இடத்துல டொமைன் நமக்கு ரிப்பீட் ஆகலை. கோடொமைன் ரிப்பீட் ஆனால் பிரச்சனை இல்லை, டொமைன் தான் ரிப்பீட் ஆகக்கூடாது. அதனால் இட்ஸ் அ ஃபங்க்ஷன்னு சொல்லியிருக்கோம். அதுக்கப்புறம் செகண்ட் ஒன்னில் வந்துட்டு டொமைனே ரிப்பீட் ஆகிறதுனால அது ஒரு நாட் அ ஃபங்க்ஷன் சொல்லியிருக்கோம். இது இன்னும் வந்துட்டு நமக்கு புரியணும்னா இதை பார்க்கலாம். அதாவது 1 to 1 AX, இந்த ஃபஸ்ட் இருக்கிறது கோடொமைன், செகண்ட் இருக்கிற ஓவல் வந்துட்டு ஃபஸ்ட் இருக்கிறது டொமைன், செகண்ட் இருக்கிற ஓவல் வந்துட்டு கோடொமைன் வச்சுக்கோங்க. இப்போ ஏபிசிங்கிறது டொமைன், XYZங்கிறது கோடொமைன். அப்போ ஏபிசியில் வந்துட்டு எல்லா வேல்யூஸும் ஒவ்வொன்றில் போய் மேட்ச் ஆகுது. A வந்துட்டு எக்ஸுக்கு, B வந்துட்டு ஒய்க்கு, C வந்துட்டு இசட்டுக்கு 1 to 1 தான் மேட்ச் ஆகுது. இது வந்துட்டு ஒரு ஃபங்க்ஷன். அதுவே ரெண்டு கோடொமைன் போயிட்டு ஒரே இதில் மேட்ச் ஆகுது. ரெண்டு டொமைன் வந்துட்டு ஒரே கோடொமைனில் மேட்ச் ஆகுது, ரெண்டு டொமைனோட எலமெண்ட்ஸ். அதாவது A அண்ட் Bங்கிற டொமைன் எலமெண்ட்ஸ் வந்துட்டு எக்ஸுங்கிற கோடொமைனில் ரெண்டுமே போய் மேட்ச் ஆகுது. அப்படின்னாலும் அது டொமைன் தான். அதாவது மெனி டு ஒன். இங்கே நிறையா இருக்கலாம். அதாவது இங்கே நிறையா போய் இதில் ஒன்றில் மேட்ச் ஆகலாம். அங்கேருந்து நிறையா அதாவது டொமைன்லேருந்து ரெண்டு டொமைன் போயிட்டு ஒரு கோடொமைனில் மேட்ச் ஆகலாம். ரெண்டு கோடொமைன் வந்துட்டு ஒரு டொமைனில் மேட்ச் ஆகக்கூடாது. அதுதான் இங்கே இருக்கும் பாருங்கள். அதாவது 1 to many, அதுதான் இந்த 1 to manyங்கிறது. அதாவது இந்த ஒரு டொமைனுங்கிறது ரெண்டு கோடொமைனில் போய் மேட்ச் ஆகிருக்கும். அப்படி மேட்ச் ஆகக்கூடாது. ஒரு டொமைன் ஒரு கோடொமைனில் தான் மேட்ச் ஆகணும். அது மட்டும் நீங்கள் வந்துட்டு ஒரு சிம்பிளாக வச்சுக்கோங்க. இப்போ மெனு டு மெனி அதுவும் வந்துட்டு ஒரு ஃபங்க்ஷன் கிடையாது. இங்கேயும் நிறையா மேட்ச் ஆகிருக்கும், அங்கேயும் நிறையா மேட்ச் ஆகிருக்கும். அது வந்துட்டு ஒரு ஃபங்க்ஷன் கிடையாது. ஃபங்க்ஷனுங்கிறது இட்ஸ் அ ஸ்பெஷல் டைப் ஆஃப் ரிலேஷன் தான். முதல்ல சொன்ன மாதிரி ஒரே ஒரு டொமைன் ஒரு கோடொமைனோட மேட்ச் ஆகணும், அவ்வளோதான். அந்த ஒரு டொமைன் வந்துட்டு வேற ஒரு கோடொமைன் கூட மேட்ச் ஆகிக்கூடாது. ஒரே ஒரு கோடொமைன் கூட தான் மேட்ச் ஆகிருக்கணும்.
எக்ஸாம்பிள் இந்த ஏ ஃபஸ்ட் இந்த மெரின் டு ஒனில் பார்த்த மாதிரி ஏ வந்துட்டு எக்ஸோட மேட்ச் ஆகிருக்கு, பியும் எக்ஸோட மேட்ச் ஆகிருக்கு, அப்படி மேட்ச் ஆகலாம். ஆனால் ஏ வந்துட்டு ஒன்றில் மட்டும்தான் மேட்ச் ஆகணும். ஆனால் இங்கே பாருங்கள், நாட் அ ஃபங்க்ஷனில் ஒன் டு மெனியில் ஏ வந்துட்டு எக்ஸ் கூடயும் மேட்ச் ஆகிருக்கு, இசட் கூடயும் மேட்ச் ஆகிருக்கு, அப்படி ஆகக்கூடாது. அதுதான் இங்கே வந்துட்டு ஃபங்க்ஷன்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு இந்த டொமைன் அப்படின்னா என்ன? இந்த டொமைன்ஸ் செட் ஆஃப் பாசிபிள் இன்புட் வேல்யூஸ். அதாவது டொமைனுங்கிறது நம்ம கொடுக்குற இன்புட். செட் ஏ செட் பி, இதை வந்துட்டு நம்ம செட் ஏ தான் கொடுக்குற இன்புட், அதை நம்ம டொமைன் எடுத்துக்கலாம். ஏ கமா பி கமா சின்னு ஒரு செட் எடுத்துக்கிட்டோம். கோடொமைன் தெரிஞ்ச மாதிரி தான். கோடொமைன் இஸ் த செட் இன் விச் த அவுட்புட்ஸ் ஆர் எக்ஸ்பெக்டட் டு லை. அதாவது நம்மளோட இன்புட் வந்துட்டு டொமைன், அப்போ அவுட்புட், அந்த இன்புட் வந்துட்டு அவுட்புட் எங்கே போய் மேட்ச் ஆகுது, 1 2 3 4ன்னு வருதா, அந்த செட் பி தான் வந்துட்டு கோடொமைன். அதை வந்துட்டு நம்ம கோடொமைன் எடுத்துக்கலாம். ஓகே, அப்போ ரேஞ்சுனா என்ன? ரேஞ்ச் இஸ் த செட் ஆஃப் ஆக்சுவல் அவுட்புட் வேல்யூஸ் அப்டைன்ட். ரேஞ்சுனா இப்போ வந்துட்டு நம்ம செட் ஏக்கும் செட் பிக்கும் மேட்ச் பண்ணியிருக்கோம். இல்லை செட் ஏல வந்துட்டு ஏ வந்துட்டு 1ல் 2ல் மேட்ச் ஆகுது, பி 1ல் மேட்ச் ஆகுது, சி 3ல் மேட்ச் ஆகுது, 4 மேட்ச் ஆகலை. இப்போ நம்ம கோடொமைன் அப்படின்னு எடுத்தோம்னா நம்மளோட எல்லா வேல்யூஸும் தான் எடுத்துக்கிட்டோம். 1 2 3 4 4ங்கிறது மேட்ச் ஆகலைனாலும் அதையும் சேர்த்து எடுத்துக்கிட்டோம், அதுதான் கோடொமைன். ஆனால் இதில் வந்துட்டு ஆக்சுவல் அவுட்புட் வேல்யூஸ் அப்டைன், வெறும் அவுட்புட்டில் எந்தெந்த வேல்யூ அப்டைன் ஆகிருக்கோ அது மட்டும்தான் ரேஞ்ச். எக்ஸாம்பிள் 1 2 3 4 வந்துட்டு அவுட்புட்டில் வரல, 4 வந்துட்டு எந்த டொமைனோடையும் மேட்ச் ஆகலை, அதனால அதை நம்ம ரேஞ்சில் எடுத்துக்க மாட்டோம். வெறும் 1 2 3 4 மட்டும் நம்ம வந்துட்டு ரேஞ்சாக 1 2 3 மட்டும்தான் நம்ம ரேஞ்சாக எடுத்துக்கிறோம், 4 வந்துட்டு வராது இதில். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்துட்டு டைப்ஸ் ஆஃப் ரியல் வேல்யூட் ஃபங்க்ஷன். இந்த ஃபங்க்ஷன்ஸில் என்னெல்லாம் டைப் இருக்குது அப்படின்னு நமக்கு வந்துட்டு நம்ம எல்லாம் 11th படித்ததோட ஒரு ரீகால். லீனியர் ஃபங்க்ஷன் எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ்ன்னு இருக்கும், 2xன்னு இருக்கலாம், அந்த மாதிரி இருக்கலாம். அதாவது ஒய் இஸ் ஈக்குவல் டு எம்எக்ஸ் ப்ளஸ் சி அந்த ஃபார்மில் இருக்கும், அதுதான் ஒரு லீனியர் ஃபங்க்ஷன். நெக்ஸ்ட் குவாட்ரேட்டிக் ஃபங்க்ஷன், இது வந்துட்டு எக்ஸ் ஸ்கொயர்ட், அதாவது இதில் வந்துட்டு ஸ்கொயர் டேர்ம்ஸ் இருக்கும், அதுதான் குவாட்ரேட்டிக் ஃபங்க்ஷன். நம்ம இது வந்துட்டு ஒரு கேர்வில் இருக்கும், இது வந்துட்டு எப்போ ஒரு கேர்வ்டு பார்த்தா தான் இருக்கும் குவாட்ரேட்டிக் ஃபங்க்ஷன். இது எக்ஸாம்பிள் ஹைப்பர்போலிக் பார்த்தா இது இருக்கும். நெக்ஸ்ட்டு கியூபிக் ஃபங்க்ஷன், இதில் வந்துட்டு நம்ம எக்ஸ் கியூபை வந்துட்டு சொல்கிறோம். கியூப் ஃபங்க்ஷன்ஸ் இருந்தாலே அது வந்துட்டு ஒரு கியூபிக் ஃபங்க்ஷன்ஸ் தான். அதுக்கப்புறம் மாடுலஸ் ஃபங்க்ஷன், இது வந்துட்டு நெகட்டிவ் ஃபங்க்ஷன்ஸ் இருக்காரு, ஒன்லி பாசிட்டிவ் ஃபங்க்ஷனாக தான் இருக்கும், அவுட்புட் எப்போவுமே பாசிட்டிவாக இருக்கும், அதுதான் மாடுலஸ் ஃபங்க்ஷன். அப்புறம் ரெசிப்ரோக்கல் ஃபங்க்ஷன், டிவிஷனில், அதாவது நம்ம ஃப்ராக்ஷனில் இருக்கும் ஃபங்க்ஷன் 1/xன்னு. அப்புறம் எக்ஸ்பொனென்ஷியல் ஃபங்க்ஷன், எக்ஸ்பொனென்ஷியல்ஸ் வரும், e பவர் x அந்த மாதிரி வரும். அதுக்கப்புறம் லாகரித்மிக் ஃபங்க்ஷன், லாக் இல்லைனா லேன் வந்துட்டு இதில் யூஸாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்துட்டு ஸ்கொயர் ரூட் ஃபங்க்ஷன்ஸ், ரூட் இருக்கும், ஸ்கொயர் ரூட் இன்வால்வ் ஆகிருக்கு, ரூட் ஆஃப் எக்ஸ் நம்ம இது பண்ணலாம். அப்புறம் சைன் ஃபங்க்ஷன், இதில் வந்துட்டு ட்ரிக்னாமெட்ரிக் ஃபங்க்ஷனில் வரும், எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு சைன் எக்ஸ், இது ஒரு வேவான ஒரு அவுட்புட்டை தரும், சைன் வேவான அவுட்புட்டை. அப்புறம் கொசைன் ஃபங்க்ஷன் காஸ் வேவ் அவுட்புட் தரும். அப்புறம் டேன்ஜென்ட் ஃபங்க்ஷன் tan x, அதாவது tan இன்வால்வ் ஆகிருக்கும் எஃப் ஆஃப் எக்ஸில். இதெல்லாம் ஒரு டைப்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ். இப்போ நம்ம ரிலேஷன்ஸ் பற்றி பார்க்க முன்னாடி இங்கே ஒரு கான்டெக்ட் இருக்குது. லெட் ஏ பி த செட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் ஆஃப் class 12 of a school and B be the set of students of class 11 of the same school. Then some of the examples of relations from A to B. இப்போ இந்த ரிலேஷன் எப்படி எடுக்கிறாங்கன்னா, அதாவது செட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க, கிளாஸ் 11ல் செட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க, கிளாஸ் 12ல் செட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. கிளாஸ் 12ல் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு செட் ஏன்னு எடுத்துக்கிறோம், கிளாஸ் 11ல் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு செட் பின்னு எடுத்துக்கிறோம். இப்போ இதில் வந்துட்டு சில ரிலேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு ரிலேஷன் ஏ கமா பி பிலாங்ஸ் டு ஏ கிராஸ் பி. ஓகே, இது நமக்கு தெரிஞ்ச ஒரு ரிலேஷன் எடுத்தாலே ஏ கமா பிங்கிறது ரிலேஷன், அந்த பி வந்துட்டு அந்த ஏ கமா பிங்கிற ரிலேஷன் வந்துட்டு நம்ம ஏ கிராஸ் பிக்குள்ளே தான் இருக்கும். இது நம்ம முதலே பார்த்ததா, அதை வந்துட்டு முதல்ல டிஃபைன் பண்ணிட்டு இஸ் ஏ பிரதர் ஆஃப் பி அப்படின்னு சொல்கிறோம். இதில் என்னன்னா, கிளாஸ் 11ல் இருக்கிறவங்க சில பேர் வந்துட்டு கிளாஸ் 2க்கு வந்துட்டு கிளாஸ் 2ல் இருக்கிற சில பேரோட பிரதர்ஸ் சிப்ளிங்ஸாக இருக்கலாம் அப்படிங்கிற வந்துட்டு குறிப்பிடுது. அதான் அதே மாதிரி சிஸ்டர்னு சொல்கிறோம், பிரதராகவும் இருக்கலாம் சிஸ்டராகவும் இருக்கலாம், இது ரிலேஷன், அப்படியே ஒரு ரிலேஷனும் வருது. நெக்ஸ்ட்டு அதே வந்துட்டு சில பேர் வந்துட்டு கிரேட்டர் ஏஜ் ஆஃப் பியாக இருக்கலாம், ஏஜ் ஆஃப் ஏ இஸ் கிரேட்டர் தென் ஏஜ் ஆஃப் பி, ஏ கமா பி. அதாவது கிளாஸ் ஏல இருக்கிற சில பேரோட ஏஜ் வந்துட்டு கிளாஸ் பியில் இருக்கிறவங்கள விட அதிகமாக இருக்கலாம் அப்படின்னு சொல்கிற ஒரு ரிலேஷன் தான். அதுக்கப்புறம் வந்துட்டு டோட்டல் மார்க்ஸ் ஆப்டைன்ட் பை ஃபைனல் எக்ஸாம் லெஸ் தென் டோட்டல் மார்க் ஆப்டைன்ட் பை பி இன் த ஃபைனல் எக்ஸாம். அதாவது சில பேரோட கிளாஸ் ஏல இருக்கிற செட் ஏ, அதாவது கிளாஸில் 12ல் இருக்கிறவங்க சில பேரோட ஃபைனல் எக்ஸாமினேஷன் மார்க்ஸ் வந்துட்டு
கிளாஸ் பியில் இருக்கிற சில பேரோட எக்ஸாமினேஷன் மார்க்ஸை விட கம்மியாக இருக்கும்னு ஒரு ரிலேஷன். இதுவும் பிலாங்ஸ் டு ஏ கமா பி தான், ஏ கிராஸ் பி தான், ஏ கிராஸ் பியில் தான் இருக்கும். இந்த ரிலேஷனும் ஏ கிராஸ் பிக்குள்ளே இருந்து தான் வரும். அப்புறம் ஏ கமா பி பிலாங்ஸ் டு ஏ கிராஸ் பி, ஏ லிவ்ஸ் இன் த சேம் லொக்காலிட்டி அஸ் பி. அதாவது ஏல இருக்கிற ஒருத்தவங்களும் செட் ஏல இருக்கிற ஒருத்தவங்களும், அதாவது கிளாஸ் 12 இருக்கிற ஒருத்தவங்களும் கிளாஸ் 11 அதாவது செட் பியில் இருக்கிற ஒருத்தவங்களும் வந்துட்டு ஒரே ஏரியாவில் லிவ் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குங்கிற ரிலேஷன் இது. இப்போ however abstracting from this we define mathematically a relation R from A to B as an arbitrary set of A cross B. இது வந்துட்டு நமக்கு நம்ம இதுலேருந்து நம்ம என்ன கான்டெக்ட் எடுத்தாலும் அது வந்துட்டு A cross Bயோட ஒரு சப்செட். அது நம்ம எந்த ரிலேஷன் இதுலேருந்து இதுக்கு ஒரு ரிலேஷன் நம்ம எப்படி எடுத்தாலும் அது வந்துட்டு ஒரு A cross Bயோட ஒரு சப்செட்டாக தான் வரப்போகுது. அதனால நம்ம இப்படி வந்துட்டு நம்ம மென்ஷன் பண்ணுறோம், A கமா B பிலாங்ஸ் டு R. இந்த மென்ஷன் பண்ணுறோம் நம்ம. அந்த R அப்படிங்கிறது வந்துட்டு ரிலேஷன் ஏ கமா பி, புரியுதுங்களா? அப்போ வந்துட்டு ஓவர் இந்த சாப்டரில் நம்ம என்னெல்லாம் பார்க்க போகிறோம் அப்படின்னு நம்ம வந்துட்டு சொல்கிறோம். என்னென்ன பார்க்க போகிறோம்னா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ரிலேஷன்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ், அப்புறம் கம்போசிஷன் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ், இன்வெர்ட்டிபிள் ஃபங்க்ஷன்ஸ், பைனரி ஆப்ரேஷன்ஸ், இதெல்லாம் நம்ம வந்துட்டு வரப்போகிற வீடியோஸில் நெக்ஸ்ட் வீடியோஸில் வந்துட்டு பார்க்க போகிறோம். அன்டில் தென் பை பாய்.